இப்போ ரஜினி முருகனே எடுத்துக்கங்களேன். ஆ. ரஜினி முருகன்ல அந்த பஞ்சாயத்து சீனு ஆக்சுவலா இவன் நடிக்க தான் செய்றான். இவன் ம். விழுந்து அழுது எல்லார் முன்னாடியும் வந்து இதுதான் எங்க தாத்தான்னு சொல்லி அழுதுலாம் நடிச்சுட்டு தான் வருவான். ம். ஆனா வெளிய வரும்போது ரியலா ஒரு பாட்டி அந்த பஞ்சாயத்துல உட்கார்ந்த பாட்டி 2 பாட்டி எனக்காக அழுதுச்சு. அப்படியா? எனக்காக அழுது, "ஏய் ஏத்தா எதுக்கு அழுகுற?" அப்படின்றேன். "ஐய்யய்யோ! நீ ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்களே" அப்படின்னா, "சும்மா சினிமா தான்த்தா விடுத்தா" அப்படிலாம். "இல்லையா நீ நல்லவன்" அப்படின்னுச்சு. ம். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா." நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பிடுறது, அவங்களோட இருக்கிறது. ஏன்னா அது கிடைக்காது. ம். இப்போ சுப்பிரமணியபுரத்துக்கு தான் நாங்க தேடி கண்டுபிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 200 சொச்சம் தண்டட்டி கிழவி. அப்படியா? ஓகே. ம். ஆமா. சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாடி பருத்தி வீரனுக்கு. பருத்தி ஓகே. வீரன்ல அந்த ஒரு சாங் வரும் பாருங்க. அதில தான் இப்போ தண்டடி இப்போ கிழவிகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. குறைஞ்சிக்கிட்டே வந்து 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 இப்போ அந்த 15 ஆண்டுகள்ல நெறையா நெறைய பேரு காலமாயிட்டாங்க. ம். இப்போ ஒரு 20ஓ, 25 பேர் நம்ம தேடி எடுத்தா 20, 25 பேர் தான் அந்த தண்டட்டி கிழவி இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச ம். நாள் கழிச்சு பார்த்தா, இருக்க மாட்டாங்க. இந்த தண்டட்டின்றதே இல்லாம போயிடும்.